புயல் முன்னெச்சரிக்கையாக ஐடி ஊழியர்கள் வீடுகளிலிருந்தே பணியாற்றுவதால் ராஜீவ்காந்தி சாலையில் வாகன போக்குவரத்து குறைந்து காணப்படுவது குறித்த தகவல்களை வழங்குகிறார் செய்தியாளர் ராஜகுமரன். வங்கக்கடலில் உருவாகி இருக்கக்கூடிய பெஞ்சல் புயல் சென்னையை நெருங்கி வரும் நிலையில் சென்னை மாநகர் புறநகர் பகுதிகள் முழுவதும் கடும் மழைப்பொழிவு தொடங்கி இருக்கின்றது. மழைப்பொழிவு மட்டுமல்லாமல் இன்று காற்றின் தீவிரமும் சென்னையினுடைய சுற்றுவட்டார பகுதிகளில் அதிகம் இருக்கும் என்பதன் காரணமாக பொதுமக்களுக்கு பல்வேறு அறிவுறுத்தல்கள் வழங்கப்பட்டிருக்கின்றன. தனியார் நிறுவனங்களுக்கு தமிழக அரசு சில அறிவுறுத்தல்களை வழங்கியிருக்கின்றது. அதன்படி தகவல் தொழில்நுட்ப மென்பொருள் பணியாளர்கள் வீடுகளில் இருந்தே பணி செய்ய வேண்டும் என்பதற்கான அறிவுறுத்தலை தமிழக அரசு பேரிடர் மேலாண்மை துறை வழங்கியிருந்தது. ஐடி ஊழியர்கள் வீடுகளில் இருந்து பணி செய்வதற்கு ஏற்ற முறையில் அந்த நிறுவனங்கள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்ற அரசினுடைய அறிவுறுத்தலை ஏற்று மென்பொருள் நிறுவனங்கள் தங்களுடைய பணியாளர்களை வீடுகளில் இருந்தே பணி செய்வதற்கான ஒர்க் ஃப்ரம் ஹோம் முறையில் பணியாற்றுவதற்கு வாய்ப்பு வழங்கியிருக்கின்றது. எனவே வழக்கமாக சென்னை மாநகரை பொறுத்தவரை தென்பகுதியில் இருக்கக்கூடிய தகவல் தொழில்நுட்ப நிறுவனங்கள் நிறைந்த இந்த ராஜீவ்காந்தி சாலையான OMR சாலை அதிகாலை 5 மணிக்கே வாகனங்கள் நிறைந்து காணப்படும். ஒரு பக்கம் பாண்டிச்சேரி உள்ளிட்ட புதுவை பகுதிகளில் இருந்து வரக்கூடிய ஆம்னி வாகனங்கள் தகவல் தொழில்நுட்ப நிறுவன பணியாளர்கள் 5 மணி 6 மணிக்கு பணிக்கு செல்ல வேண்டும் என்பதற்காக விரைந்து செல்லக்கூடிய வழித்தடமாக இந்த சாலை இருக்கும். எனவே 5 மணி முதலே போக்குவரத்து நிறைந்து காணப்படக்கூடிய இந்த ராஜீவ்காந்தி சாலையில் இன்று போக்குவரத்து மிக குறைவாகவே காணப்படுகின்றது. MTC பேருந்துகளை பொறுத்தவரை மிக குறைவாகவே இயக்கப்படுகின்றன. சென்னை மாநகர போக்குவரத்து கழக பேருந்துகள் இந்த புயல் பிற்பகலில் கரையேறும் பொழுது OMR மற்றும் கிழக்கு கடற்கரை சாலையில் இயக்கப்படாது என்ற தகவலை மாநகர போக்குவரத்து கழகத்தின் சார்பில் தெரிவித்திருந்தார்கள். என்றாலும் காலை வேளையில் இன்றியமையா பணிகளுக்கு செல்லக்கூடியவர்கள், மருத்துவ காரணங்களுக்காக மருத்துவமனைகளுக்கு செல்லக்கூடியவர்களின் வசதிக்காக மட்டும் 1-2 பேருந்துகள் இந்த ராஜீவ்காந்தி சாலை மற்றும் கிழக்கு கடற்கரை சாலை வழியே இயக்கப்படுகின்றன. தகவல் தொழில்நுட்ப நிறுவனங்கள் நிறைந்திருக்கக்கூடிய இந்த சாலையில் குறைவான பேருந்துகள், குறைவான வாகனங்களே இயக்கப்படுவதன் காரணமாக வழக்கமான அளவுக்கு இல்லாமல் மிக குறைவாகவே போக்குவரத்து காணப்படுகின்றது. அது மட்டுமல்லாமல் பல்வேறு பெரிய ஐடி நிறுவனங்கள் கூட தற்பொழுது அந்த முகப்பு கேட்டுகள் திறக்கப்படாமல் மூடிய நிலையிலேயே காணப்படுகின்றன. சாலைகளிலும் அதிகப்படியான மழை வெள்ள நீர் சூழ்ந்து காணப்படுகின்றது. வாகனங்கள் அனைத்தும் காலை 7 மணிக்கு பிறகும் கூட முகப்பு விளக்கை ஒளிர விட்டு செல்லக்கூடிய அளவிலேயே இருண்ட நிலையில் வானம் காணப்படுகின்றது. தொடர்ச்சியான மழை பொழிவும் இருக்கின்றது. சென்னை மாநகரில் இன்று அதிக கனமழைக்கு வாய்ப்பு இருப்பதாக வானிலை ஆய்வு மையம் எச்சரித்திருந்த நிலையில் இந்த பகுதியில் தொடர்ச்சியாக மழையும் பெய்து கொண்டிருக்கின்றது. வாகனங்கள் குறைவாகவே சாலையில் சென்று கொண்டிருக்கின்றன. ஐடி பணியாளர்கள் இங்கு இருக்கக்கூடிய துறைப்பாக்கம், சோழிங்கநல்லூர், பெருங்குடி, வேளச்சேரி உள்ளிட்ட அனைத்து இடங்களிலும் வீடுகளில் இருந்தே பணி செய்து கொண்டிருக்கின்றார்கள். அதே நேரம் மின்வாரியம் எடுத்திருக்கக்கூடிய நடவடிக்கை காரணமாக எந்த ஒரு பகுதியிலும் இந்த தென் சென்னையில் தற்பொழுது மின்சாரம் நிறுத்தப்படவில்லை என்பதையும் மின்வாரிய அதிகாரிகள் தெரிவித்திருக்கின்றார்கள். எனவே ஐடி ஊழியர்கள் தொடர்ந்து வீடுகளிலேயே பணி செய்யக்கூடிய சூழ்நிலையில் பொதுமக்கள் அரசு வழங்கியிருக்கக்கூடிய அந்த அறிவுறுத்தல்களை ஏற்று வீடுகளிலே இருக்க வேண்டும் எனவும், தேவையில்லாத காரணங்களுக்காக பொழுதுபோக்கு எண்ணங்களுக்காக வீடுகளை விட்டு வெளியில் வரக்கூடாது என்றும் அரசு தரப்பில் தொடர்ந்து அறிவுறுத்தப்பட்டு வருகின்றது. நன்றி ராஜகுமரன், தகவல்களுக்கு நன்றி.